எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, பல்லடம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு ஒன்றியம் தெலுங்கன்குடிக்காடு வள்ளுவர் குடிநத்தம் கிராமம் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட பகுதியாகும். இப்பகுதியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரத்தநாட்டிலிருந்து வள்ளுவர் குடிநத்தம் கிராமத்திற்கு செல்லும் சாலை போடப்பட்ட நிலையில் தற்போது அந்த சாலைகள் பேருந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்படுவதாகவும், அதேபோல் மயான கரைக்கு செல்ல முறையான சாலை இல்லாததால் இறந்தவர்கள் உடல்களை கைகளில் சுமந்து செல்லும் அவல நிலை இருப்பதாகவும், மேலும் குடிநீர், அங்காடி, மின்சாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் முறையாக இல்லை என்றும், இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அப்போது கிராம மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து சுவரொட்டி ஒட்டி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்வில் 100 சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகள் சிலம்பம் சுற்றினர். இந்நிகழ்வினை தஞ்சை தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் சேமா சிலம்பம் சுற்றி துவங்கி வைத்தார். 18 வயது பூர்த்தி அடையாத சிறுவர் சிறுமிகளை வைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது நகைச்சுவை ஏற்படுத்தியது. தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு அருகே இடிதாங்கி உள்ளது. இந்த இடிதாங்கி உரிய முறையில் செயல்படுகிறதா என மாதம் ஒரு முறை மற்றும் ஆண்டிற்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என ஆய்வு செய்யப்படும். அப்போது கோபுரத்தின் அருகில் பொருத்தப்பட்டுள்ள இடிதாங்கியின் மூலம் கட்டிடத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும். இந்த நிலையில் இடிதாங்கி உரிய சீரத்தன்மையுடன் உள்ளதா என 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சிறப்பு ஆய்வு குழு நடைபெற்றது. தொல்லியல் துறை சென்னை வட்ட கண்காணிப்பாளர் அனில்குமார் உத்தரவின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மக்களவை தேர்தல் தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிரச்சாரத்திற்கு குறைந்த நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக வேட்பாளர் செல்வம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதற்கு முன்னதாக காலையிலேயே கட்சி தொண்டர்கள் மற்றும் தனது ஆதரவாளர்களுக்கு வெங்கடாவரம் பகுதியில் சுட சுட இட்லி மற்றும் சுட சுட கறி குழம்புடன் காலை உணவு பரிமாறப்பட்டு பிரச்சாரத்தை துவங்கினார். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை பெருவிழா கோலாகலமாக துவங்கியது. கொடிமரம் முன்பு விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், அம்பாள், அஸ்திர தேவர் தனித்தனியாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து நந்தியம்பெருமான் உருவம் வரையப்பட்ட பிரம்மாண்ட கொடியை பக்தர்கள் கைகளில் ஏந்தி வரிசையாக நிற்க சிவாச்சாரியார்கள் கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க, சிவகணங்கள் இசைக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களுடன் ஓதுவார்கள் திருமுறை ஓத நந்தி மண்டபம் முன்பு உள்ள பிரம்மாண்ட கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு அலங்கார தீபம் காட்டப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபட்டனர். நம்முடைய ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே டெல்லியில வந்தவுடன் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும். அதே போல சம்பளம் எவ்வளவு? 400 ரூபாயாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும். ஆமா, 100 ரூபாய் குறைச்சாரு. எதுக்கு குறைச்சாரு? மகளிர் தினத்துக்கு மகளிர் தினத்துக்கு ஓட்டு வாங்குறதுக்காக 100 ரூபாய் குறைச்சாரு. ஆனா மகளிர்னா சிலிண்டர் தானே, கேஸ் சிலிண்டர் தான், சமையல் கட்டுல தான் நம்ம இருக்கணும் இல்லையா? அதுதான் அவர் நினைக்கிறாரு.
மகளிர் தினத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம். ஆனா ஒரு அரசாங்கம் கேஸ் சிலிண்டர் விலையை மகளிர் தினத்துக்கு குறைக்குதுன்னா அப்ப பெண்கள் சமையல் அறையிலேயே இருக்கணும், படிக்க கூடாது, வேலைக்கு போக வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். அதுதான் பெண்களுக்கு தர மரியாதை அவர்கள். அதனால இந்த பிஜேபி ஆட்சியில என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. மணிப்பூர்ல அவங்க கொளுத்தி போட்ட அந்த வெறுப்பால 2 இனக்குழுக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு யாருமே எல்லாம் முகாம்ல தங்கியிருக்காங்க, வீட்டுக்கு போக முடியல. அங்க 2 பெண்களை 1000 பேர் தெருவில் இழுத்துட்டு வந்து அத்தனை கொடுமைகள் செய்யப்பட்டது. ஆனா உலகம் பூரா சுத்தக்கூடிய நரேந்திர மோடியால அந்த பெண்களையோ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களையோ போய் பார்க்கறதுக்கு மனசு வரல, நேரமும் கிடைக்கல அவருக்கு. நம்ம 121 சிங்கநல்லூர் தொகுதியுடைய ஏஆர்ஓ பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் 7:30 மணி அளவுக்கு பக்ஸ் ஸ்கூல் ஜங்ஷன் கிட்ட பறக்கும் படை பிரிவினர் வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் நகைகளை வந்து ஏர்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து சரியான ஆதாரங்கள் இல்லாதனால அதை பறிமுதல் பண்ணி இங்கே ஆஃபீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து நாங்கள் பிரித்து பாக்ஸில் ஒரு 4 பண்டில் இருந்தது, அதை வந்து நாங்கள் பிரித்து பார்த்து இது பண்ணியிருக்கோம். அதோடய மதிப்பு வந்து சுமார் 3,54,00,000 மதிப்பு இருக்குது. சுமார் 5.5 கிலோ இருக்குது. அதில் வந்து நாங்கள் இப்போ ட்ரெஷரியில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து உரியவங்க வந்து சரியான ஆதாரத்தை கொடுத்து மாவட்ட ஆட்சியரோட ரிலீஸ் ஆர்டர் பெற்று அதை வந்து அவங்க வாங்கிக்கலாம். எந்த இடத்துல பிடிச்சிங்க? எத்தனை பெட்டிகள்? நகையில் வந்து தங்கம் மற்றும் வைர நகையாக தான் இருந்தது. அது வந்து செயின், டாலரு, கம்மல், மோதிரம் இந்த மாதிரிகளும் இருந்தது. இங்கே நகைக்கடை இவங்க தான் கொடுக்குறாங்க, அவங்க ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அது வந்து ஃப்ளைட் மூலிமா அனுப்புகிறாங்க. டெல்லி மற்றும் மும்பை பகுதியில் உள்ளவங்களுக்கு. என்ன ஏஜென்சி சொன்னது? ஆம்பி ஏஜென்சி. அவ்வளோதான் சார். வணக்கம். கார்மல் கார்டன் ஸ்கூல் கராத்தே மாஸ்டர் சிரில் வினோத். இன்றைக்கி வந்து 60க்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து இங்கே கலர் பெல்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிக்காங்க, கராத்தே அண்டு சிலம்பம். இது வந்து அந்த குழந்தைகளோட மன வலிமை மற்றும் உடல் தனித்திறமை அதை வைத்து அவர்களுக்கு இன்று தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வில் அவர்கள் இன்று வெற்றி பெற்று மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு பெல்ட்டுகளை பெற்று கராத்தே மற்றும் சிலம்பத்தின் அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். இதை தொடர்ந்து அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் நேஷனல் கராத்தே சிலம்பம் போட்டிகளில் கலந்து கொள்ள அவர்கள் இன்று தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாகவும் எங்களது கராத்தே அசோசியேஷன் சார்பாகவும் சிலம்பம் அசோசியேஷன் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 60வது ஆண்டை கொண்டாடுகின்ற வேளையிலே இன்று நாங்கள் மனமுற மகிழ்ச்சி அடைகிறோம். எம்முடைய குழந்தைகள் 60க்கும் மேற்பட்டவர்கள் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகள் போல அவர்களது தேர்வுகளை நடத்தியிருக்கிறார்கள், தேர்வுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த ஓராண்டு உழைப்பை இன்று நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த குழந்தைகளால் பள்ளி பெருமை அடைகிறது, பள்ளியினால் இந்த குழந்தைகள் பெருமை அடைகிறார்கள். எனவே இந்த நாளிலே இந்த குழந்தைகள் இந்த தேர்வை வெற்றியுடன் செய்வதற்கும் சிறப்பான பல வெற்றிகளை இந்த தேர்விலை பெற்றிருப்பதற்கும் காரணம் இதோ இவர்களை வழிநடத்துகின்ற பயிற்சியாளர் திரு சிரில் வினோத் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல குழந்தைகளை என்னாலும் உற்சாகம் ஊட்டுகின்ற பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இவர்களது கலைப்பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பெற்றோர்களையும் இதோ பயிற்சியாளர்களையும் அவர்களுக்கு ஊக்கமூட்ட நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து எம்முடைய குழந்தைகள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இவர்களை நான் என் பிள்ளைகளாக பெற்றுக்கொண்டதில் பெருமையடைகிறேன். நன்றி, வணக்கம். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம்,
ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.